திவ்யா செல்லம், நீ இன்னும் சாப்பிடலையா? சாப்பிடு செல்லம், சாப்பிடு. இல்ல வேண்டாம், என்னை என் டாடி கிட்ட கூட்டிட்டு போங்க. இத பாரு, அழாத செல்லம். இனிமே இதுதான் உன் வீடு, இங்கதான் நீ இருக்கணும். எதுக்கு நீ பயப்படுற? தாத்தா உன்னை கட்டியா போட்டிருக்கிற. ஜாலியா நீ ஓடி ஆடி எங்க வேணாலும் விளையாடலாம். இது என் வீடு இல்ல, நீங்க என் தாத்தா இல்ல. நான் இப்ப எங்க வீட்டுக்கு போகணும், என் டாடிய பார்க்கணும். இனிமே நீ டாடி எல்லாம் பார்க்க முடியாது. இதோ பாரு, எல்லாமே இனி உனக்கு உங்க அம்மா தான். உன்னை உங்க அம்மா கிட்ட பத்திரமா ஒப்படைக்கணும். அதுக்குத்தான் தாத்தா உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கிறேன். நீ இப்படி சாப்பிடாம இருந்தா தாத்தாக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்புறம் உங்க அம்மா வந்து என்ன திட்டுவா? உன்னை உன் டாடி சரியா பாத்துக்கல போல. என்ன இருந்தாலும் அம்மா வளர்த்த மாதிரி வருமா? என் டாடி என்னை நல்லாதான் வளர்த்திருக்காரு. என்னதான் அவன் உன்னை வளர்த்தாலும் பிடிவாதத்துல அப்படியே நீ உங்க அம்மா மாதிரி தான். அவங்களோட என்னை கம்பேர் பண்ணி பேசாதீங்க, எனக்கு கோவம் வரும். என்ன வேணான்னு விட்டுட்டு போனவங்க என் அம்மா இல்ல, என் அம்மா வினோதினி தான். இதோ பாரு திவ்யா செல்லம், உங்க அப்ப உன்னை நல்லா ஏமாத்தி வளர்த்திருக்கிறான். வினோதினி உங்க அம்மா இல்ல, உங்க அம்மா பேரு ஷைலஜா. அவதான் உன்னை 10 மாசம் சுமந்து பெத்த அம்மா. இப்ப அவ ஃபாரின்ல இருக்கா. கொஞ்ச நாள்ல அவளும் இங்க வந்து உன்னை ஃபாரினுக்கு கூட்டிட்டு போயிடுவா. நீ அங்க போய் ஜாலியா இருக்கலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி டாடியும் வினோதினி அம்மாவும் என்னை வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. உன்னை யாரும் கூட்டிட்டு போக வரமாட்டாங்க. உன்னை தேடி யாரும் வரவும் முடியாது. நீ உங்க அம்மா கூட தான் இருக்கணும். அடம் பிடிக்காம சமத்தா சாப்பிடு செல்லம். புது இடம், ஆரம்பத்துல பயமா தான் இருக்கும். போக போக எல்லாம் சரியாயிடும். ஓகே, பேசாம இதை சாப்பிடு. நல்ல பிள்ளையா இதை சாப்பிடு. குட். டாடி, நீ எப்ப வருவ? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சீக்கிரமா வா டாடி. அம்மா, என்ன? இங்க பாரு கற்பகம், என் பொறுமையை சோதிக்காத. நானும் அப்போல இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன், என்ன விஷயம்னு சொல்லவே மாட்டேங்கிற. இப்படி உம்முன்னு புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்துகிட்டே இருக்கிற. அவசரப்படாம பொறுமையா இருங்க. என் மருமக வினோதினிய போன் பண்ணி வர சொல்லிட்டீங்களே, அவ வரட்டும், விஷயத்த நான் சொல்றேன். பாத்தியா ரம்யா, இவ்வளவு நாளா என்ன விஷயமா இருந்தாலும் என்கிட்ட தான் முதல்ல சொல்லுவா. இப்ப என்னடானா மருமக கிட்ட தான் சொல்லுவாளாம். அதுக்குள்ள மருமகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டா. இனிமே நம்மளெல்லாம் கண்டுக்க மாட்டா. ஆமா, பின்ன அவதான் எனக்கு முக்கியம். சரிம்மா, நீ அவகிட்டயே சொல்லிக்க. அந்த பையில என்ன கொண்டு வந்திருக்க, அதையாவது காட்டுவியா? அதையும் என் மருமக வந்தாதான் நான் காட்டுவேன். நீ ரொம்ப ஓவரா தான் போற கற்பகம். 1000 இருந்தாலும் இந்த நிமிஷம் வரைக்கும் அவ ஏன் மருமக. கும்பகோணம் ரங்கநாயகி அம்மா, நீங்க வினோதினிக்கு அம்மாவா ப்ரமோஷன் ஆயிட்டீங்க. அத மறந்துட்டு பேசிட்டு இருக்கீங்க. இனிமே அவளுக்கு ஒன்லி ஒன் மாமியார் இந்த காரைக்குடி கற்பகம் மட்டும்தான். சரி, அவங்க யாருக்கு வேணாலும் மருமகளா இருக்கட்டும் இல்ல மகளா இருக்கட்டும், ஆனா அவங்களுக்கு ஒரே நாத்தனார் நான் தான். அவங்க எனக்கு அண்ணி தானே, அதுல எந்த மாற்றமும் இல்லையே. உன் போஸ்டிங் இன்னும் மாறலமா? எது எப்படியோப்பா, நீங்க 2 பேரும் நினைச்சதை சாதிச்சிட்டீங்க. 2 பேரும் சம்மந்தி ஆயிட்டீங்க. ஆமா கற்பகம், நம்ம நினைச்ச மாதிரியே நம்ம பசங்க 2 பேரும் ஒன்னா சேர போறாங்க.